சேரன் படத்துல கூட ஒரு படத்துல கேஜ் குணசேகரன் பாடியிருப்பாரு, ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்க முட்டை இட்ட இத்தனை முட்டை இட்ட அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ நம்ம வந்த அப்புறமா இது சவுண்ட் டிராமா மாதிரி பண்ணியிருப்பாங்க, நல்லா. இப்போ நம்ம வந்த அப்புறமா சவுண்ட் வருது, இது ஆள் காட்டி. ஆமாம், நம்ம வந்தோடனே இப்போ காமிச்சு கொடுத்துருப்போம். இந்த சவுண்டு தான் முக்கியம். அந்த ஒரு சவுண்டுக்கு ஒரு சிக்னல் சவுண்டே அப்படிதான். சவுண்ட் கால் வந்து அதில் வந்து அந்த என்ன டெசிபிள் சவுண்ட் வந்து ஏற்ற இறக்கமாக பண்ணுறதை பொறுத்து அது எச்சரிக்கை ஒளியா இல்லை தன்னுடைய இணைக்கு கூப்பிடுற ஒளியா இல்லை வேற என்ன அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷில் என்ன பேர் வரும்? ரெட் வேட்டட் லாப்பிங். வேட்டட்னா இந்த இடத்துல செம்மு கால் காட்டி இந்த மூக்கு இங்கே மேலே இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலரில் சதம் இருக்கும் இங்கே அப்படி வேட்டல். அதனால லாப்பிங். லாப்பிங் அந்த ஓசையை இது பண்ண மாதிரி ஆமாம் லாப்பிங். எங்கே நெக்ஸ்டா பேர்டானே தெரியல. எங்கே ஃப்ரெண்டில் போய் இது நேரவா அந்த இது இந்த சின்ன மரம் இருக்குல்ல, அது பக்கத்தில் கருப்பாக தெரிஞ்சு பாருங்க. ஆமாம், அது ஒன்று தெரியுது. பேர்டா நெஸ்டான்னு தெரியல, பேர்டு மாதிரி இருக்கு, மூமெண்ட் இருக்கு. இருக்கு தளபதி. பேட்மேனாக இருக்கு முதல்ல. தம்பி உனக்கு மேலே உனக்கு லிமிட் லெவல் தான் உனக்கு. அது நானே பேட்மேன் தான் தெரியுமா உனக்கு? நம்ம நைட்டு சுற்றுறீங்கன்னு தெரியும் தலைவரே. பேட்மேனா ட்ரெயின் போயிட்டுருக்குல, போய் இந்த டைம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு போகும். உனக்கு பலி கொடுத்துருவோம். அதாவது போட்டு உடனே திடீர்னு யாராவது ஸ்டே மாதிரி சிவப்புக்கு தாவணி கட்டி ஓடி வருவாங்க. நல்லா பண்ணுறாங்கவா. இவனை குருவா கூட்டு வந்தா ஆயா கதையை சொல்றான். அது இல்லாம 8 சீசனுங்கிறான், பொம்மைங்கிறான் குழந்தைய. அப்புறம் இப்போ வந்து ஸ்ரேயா கதை எழுதிருக்கான். இதப்பா மயில் ட்ராக்லையா? மயில் போனை வச்சிடாத பண்ணி உன் வேகத்தை எனக்கு சோகமாயிரும். அப்புறம் இல்லை இன்சூர் பண்ணியிருக்கா? டே படுத்தாதரா நீ. அது கரெக்டாக அடிச்சார் பார் தலைவர். இப்போ தான் அப்பப்போ ஏதோ மொழியில் பேசுகிறீங்க. பொதுவாக பீகாக்னு சொல்லக்கூடாது. ஆனால் பெண்ணா பீகாக் பீஹன்ன்றது அதோட ஜெண்டரை குறிக்கிறது. பீஃபோல்ன்றது மொத்தமாக அந்த இனத்தை குறிக்கிறது. அது ஆனால் பெண்ணா எது வேணாலும் சொல்லலாம். எனக்கு தெரியல. உட்காந்து கல் மேலே வைத்த ஏதோ மறைக்குது எனக்கு. ஆமாம், இது முன்னாடி கல் மறை. நான் மறைக்க போகிறேன். ராபின் தான் இந்தியன் ராபின். சரி, இது கேள்வி கேட்குறேன். மயில் எதுக்கு முருகர் கூட சேர்த்து பேசணும்? மயிலும் அதுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்க முடியாது விஷ்ணு. ஏன் வந்து இதோட கனெக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு இருந்ததுக்காக நீட்சியாக சேர்த்துருப்பாங்க. அது நாம் வந்து ரொம்ப நோண்டினே போனோன்னு வச்சுக்கேன், அது எங்கே கொண்டு போய் நிறுத்தோம்? சயின்ஸ் வந்து பியூராக கொண்டு போய் நம்மளை வந்து கடவுள் மறுப்பு கொண்டு போய் நிறுத்திடும். கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதுல போய் நிறுத்திடும். நமக்கு வந்து அறிவும் வேணும், ஆன்மீகமாக வேணும். கண்டிப்பாக அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்மீகம்னு சொல்கிறது நீ வந்து சொல்கிற ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் நான் சொல்லலை. புரியுது. என்னுடைய முறை வேண்டுதல் அதெல்லாம் நான் சொல்லலை. பலதார வழி நம்மளதெல்லாம். ஆன்மீகம் வேணும், அறிவும் வேணும். தராசு மாதிரி இருக்கணும். அப்போ ஏன் முருகன் கூட சேர்த்து வச்சு பேசுறதுன்னா பேசக்கூட ஜாலியாக இருக்கட்டும். அதனால முருகனால அந்த உயிர் காக்கப்படுதுன்னா நிம்மதி தானே. ஆமாம், ஒரு இப்படி கூட இருக்கலாம்ல. இந்த கடவுளுடைய வாகனம் அப்படின்னு சொன்னா எனக்கு அழிக்காம இருப்பாங்க. இல்ல எதை வேணாலும் நம்ம மனிதன் பயந்தானோ அதெல்லாம் கடவுளாக்கிறோம். கடவுளுக்காக மனிதன் பயப்படுறானா அப்போ அது சொல்றதுக்கு தப்பு இல்லை. அது காரணம் நம்ம தேட தேவையில்ல. இப்போ எல்லா பாம்பே அடிச்சிருவாங்க நம்மளால பார்த்து. நல்ல பாம்பு மட்டும் அடிக்கிட்டு யோசிப்போம். அந்த நாமம் போட்டுக்குது என்னன்னா அது வந்து கடவுளோட சேர்த்து வச்சு பேச போற ஒரு விஷயமா இருக்குல்ல. அதனால வந்து அங்கே இறங்குச்சு. அது பார்த்தீங்க ரைட்ல இல்லை, இப்போ மிஸ் பண்ணிட்டேன். போச்சு, கிராஸ் ஆச்சு, ட்ராக் பண்ண முடியல. இங்கே உள்ள மொத்தம் எத்தனை பறவை பார்த்துருப்போம் வந்ததுலேருந்து? நாம் ஒரு 25-30 வகை பார்த்துருப்போம் இல்லைண்ணா. இன்னைக்கு இப்போ ஆரம்பிச்சதுலேருந்து தான்ப்பா சொல்கிறேன். ஒரு 20 குறைஞ்சது 25 வகை நம்ம பார்த்துருப்போம். பேர் எனக்கு ஞாபகமாக இருந்திருக்கோம். இப்போ உனக்கு ஒரு 10 வகை உனக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆமாம், சன்பேர்ட் சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து பெல்லி பாப்லர் சொல்லியிருப்பேன், வாப்லர் சொல்லியிருப்பேன், ஒரு வகை சொல்லியிருப்பேன், குக்கு சொல்லியிருப்பேன். காக்காவை பற்றி காக்கா அண்ட காக்கா பார்த்தோம். ஆமாம். அப்புறம் வந்து வெள்ளைக்கையின் வயிறின்னு சொல்லி ஒரு வேட்டையாடுற பறவையை பார்த்தோம். ஆமாம், மேலே மரத்துக்கு மேலே. ஸோ இப்படி வந்து தலைவர் முன்னாடி ஒன்று போகுது, எனக்கு லேண்ட் ஆகுது. பார்த்தீங்க
இப்படி இது என்னன்னா இப்போ இது வந்து நம்மளுடைய டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் பேர்டிங். அந்த பேர்டிங்கை வந்து நம்மளோட சீரியஸாக எடுத்து அதை நம்ம ஆய்வு இப்போ நான் விளையாட்டுத்தனமாக பேர்டிங்னு ஆரம்பிச்சு இப்போ அதுக்குன்னே 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கேமரா வாங்கி போட்டு ஃபோட்டோ எடுத்து அப்புறம் மணிக்கணக்காக உட்காந்து நம்ம இதுக்கே அப்படின்னு இருக்கோம்னா அது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே. பட் ஆனால் இது ஒரு படிப்பாக படித்து இதில் ரிசர்ச்சாக பண்ணி வருமானமும் நம்ம சம்பாதிக்கலாம் பேர்டிங்கில். ஆமாம், இது ஒரு ஹாபியாகவும் எடுத்து நம்ம வந்து பண்ணலாம். என்னன்னா இப்போ நாம் வந்து ஒரு கோயில் போகிற வழின்றதுனால இது நம்ம வந்து இதெல்லாம் இப்போ பண்ணுறோம். இதுவே ஒரு RF ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்தால் இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம உள்ளே போயிடுவோம். பர்மிஷன் வாங்கணும். ட்ரெயின் வருது. நல்லா உட்காந்துருந்தா அவ்வளோதான் போல இது மணத்துக்கா ஜாலியாக இருந்திருக்கும். இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்குதுன்னா நம்ம கதை முடிஞ்சிடும், ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அது அவங்க அந்த துறை என்ன நடவடிக்கை இருக்குதோ நம்ம தான் பார்த்து தான் ஆகணும். அது ட்ரங்கோ கடிச்சான் அதோட டைனமிக் பாருங்கள், ஏரோடைனமிக்கா. அதாவது தாங்க பக்கா ரவுடிங்க அவன். அந்த ஏரோடைனமிக் வச்சு தான் எல்லாத்துக்கும் தண்ணி காட்டுறது. கருப்பாக இருப்பானே காக்கா மாதிரி ஆகணும்னா. ஆமாம், அதெல்லாம் வந்து அந்த டைனமிக் ஏரோடைனமிக் பொறுத்து தான். ராப்டர்ஸ் இருக்குல்ல பெரிய கழுகுக்கே தண்ணி காட்டும். அல்ராணி யாராணி பெரியவனா ஆனால் இருந்துக்கூடா அப்படின்ற மாதிரி ஒரு மூவ் அதுக்கிட்ட. அதோட அசாத்தியமான தைரியம் அதுக்கிட்ட. இந்த பறவை எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா, நாங்கள் சின்ன வயசுல எங்கள் ஊர்லலாம் ஒரு 6 ஏக்கர்னாலும் அப்படியே விவசாயம் பண்ணுறதுல தலையில வந்து குத்திட்டு போயிடுவான். அது ஏன் அதான் நீங்க சொல்ற மாதிரி அது விளையாட்டு. அது ஓகே வேற போகல, அப்படி நேராக போகாது. இப்படி போய் அடிச்சு அப்படியே திருப்பி ரொட்டேட் ஆகும். இங்க பாரு ரொம்ப தூரம் போகாது, அப்படியே சடனா திரும்பும்ல. இதுதான் ஏரோடைனமிக் சொல்றது. இது நான் நிறைய இன்சிடென்ட்ல சொல்லியிருக்கேன், நிரஞ்சன்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த ராப்டார்ஸ் எல்லாருக்கும் கழுகு இப்படி உட்காந்துருக்கும், மரத்தில் இப்படி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோ. இப்படி ஒரு அடி வண்டியில் இப்படி போய் திருப்பி இப்படி இந்த பக்கம் ஒரு அடி. அது ரியாக்ட் பண்ணி இப்படி திரும்புறதுக்குள்ள இந்த பக்கம் போயிடும். அது பெரிய கட்ஸு, பயங்கரமான அவன் போர் வீரன். அது ஆனால் அவன் ஒரு போர் வீரன் கணக்காக தான் பார்ப்பேன் ட்ரங்கோவை. என்னடா இது இவ்வளோ ஹைப் கொடுக்குறானேலாம் நினைக்க வேணாம். உண்மை ஒரு வாரியர் மாதிரி. அது தனக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் வந்து அவர் தான் வந்து கார்டியன் ஆஃப் பேர்ட். அவர் நல்லா ஹைட்டும் பறக்கும். அதனால தப்பி தவறி பேர்டிங் வரேன்ட்டு பேர்ல இந்த RF ஏரியாலாம் போயிட்டு உள்ள போய் உட்காந்துடாத, அது ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்படிதானே போறோம். ஒரு வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறது. எங்க வீட்டு பக்கத்துல காக்கா தோப்பு ஒன்று இருக்குது, அங்கே போமா போகலாம், போய் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இடத்துல பண்ணலாம். ஃபாரஸ்ட்லாம் போகணுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட நம்ம நிறைய சென்சஸ்லாம் போவோம். இந்த மாதிரி போகும்போது பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த காடு பற்றி நமக்கு தெரியாது. அது ஒரு பெரிய அனுபவம் நமக்கு வேணும். அனுபவம் போடாமல் நம்ம காட்டுக்குள்ளே போனோம். இப்போ ஒரு பாம்பு வந்துச்சுன்னா நீ எப்படி டீல் பண்ணுவ? கட்டேத்து மாட்டிலே போட்டு இது பண்ணக்கூடாது. தட் இஸ் அஃபென்ஸ். அது ஒரு காட்டுக்கு வர்றது காடு வந்து அது உங்களுடைய இடம். ஒத்த வருது பின்ன அடிக்காம. காடுங்களுடைய இடம். அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? அப்போ நீ வந்தனா நீ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நபராக தான் போகணும். எப்படி அது மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடி போகுமா? நீ என்ன பாம்பு டான்ஸ் ஆடுறதா வேலையாடா? ஏன்னா நீ ரொம்ப நாடகம் பார்த்துனா நாய் நீ டான்ஸ் பார்த்து ரொம்ப கெட்டுப்படாம போடுதுடா. காட்டியமா வந்ததுலேருந்து டான்ஸ் ஆடணுங்கிறான், 8 சீசனுங்கிறான், நாகமணி கக்குங்கிறான். வாந்தி தான்டா கக்கும் பாம்பு. இல்லை பாம்பு வாந்தி தான் எடுக்கும் சாப்பிட்டத. அப்போ பாம்பு நாகமணி கக்காதா? கக்காது. அப்படிதான் போய் என்ன பண்ணுற போகிற ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன். பாம்பு கும்பு அடிச்சுக்கிச்சு ஃபோட்டோவில் ஒரு போர் மாவீரன் மாதிரி நான் பாம்பை அடித்து விட்டேன்னு எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறாத. எங்க எவ்வளோ ஆந்த இது கூகுள் பாருங்க சவுண்டு சூப்பர். கூகுள் தான், கிரேட்டர் கூகுள் தான். அங்கே போகுது கழுகு பறந்தது. இப்போ சவுண்டு கொடுக்குது பாருங்க. அது இப்படி வந்து கூகுள். பறவை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அலாதியான ஒரு விஷயம். அது ஹாபியாகவும் நம்ம பண்ணலாம், அது ஒரு தொழில் முறையாக நாம் வந்து ஒரு விஷயமாகவும் எடுத்து பண்ணலாம், ஒரு படிப்பாகவும் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஒரு கோயில் சார்ந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து பறவை பார்க்க வந்து அதிலிருந்து நம்ம தம்பிமார்கள் கூட வந்து சில அனுபவங்களை வந்து அவங்க பெற்றிருப்பாங்க. பார்க்கலாம் இன்னொரு இதை போல் ஏதோ ஒரு இடத்துல, ஒரு காட்டில் அல்லது ஒரு நம்ம வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல
தொடர்ச்சியாக இது போல் பறவை பார்க்கக்கூடிய விஷயங்களை நாம் தொடர்ந்து முன்னெடுக்கலாம். ஈஸ்கொயர் பிளேயுடைய பார்வையாளர்களுக்கு நன்றி. இந்த போல் எபிசோடுக்கு என்ன நேம் வைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். எங்கே கிடைக்கிற இடத்துல ஸ்கோர் பண்ணுற பாரு.